அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா கொடியரசன். நான் ஆக்சிஸ் இந்தியாவில் ஒன் ஆஃப் த சிஇடியாக இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களினுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்கின்னால தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த நாப்கின் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் தரமானதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் சாதாரணமாக எந்த பிராண்டனாக இருக்கட்டும், கடையில் வந்து வாங்கக்கூடிய எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக்காலான நாப்கின் தான். எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இதில் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து குளோரின், டயாக்சின், வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங், இந்த ஒயிட்னஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங், அதுக்கப்புறம் நிறைய வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு என்ன வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாதவிடாய் பிரச்சனைகள், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அதோட முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழந்தையின்மை ஹாஸ்பிட்டல் தான் நிறைய இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுது. ஹலோ எவ்ரிவன், இருக்க எல்லாரும் பிடிச்ச வேலையோ கிடைச்ச வேலையோ குடும்பத்தை கூட பார்க்காம நேரங்காலம் தெரியாமல் ஏதோ ஒரு இன்கம் நோக்கி ஓடிட்டே இருக்கோம்ல. ஆனால் நிறைய பேருக்கு அந்த இன்கம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் செலவாகும், கையில் பார்த்தா ஒன்றுமே இருக்கு. பால் காசு, பெட்ரோல் செலவு, மளிகை பொருள், கரண்ட் பில்லு, இஎம்ஐ, லோனுன்னு அடிப்படை தேவை கூட வருமானம் பத்த மாட்டேங்குதுன்னு தெரியும். அதுக்குன்னு இருக்க வேலையை விட்டால் வேறு வேலை பார்க்க முடியும். அதுதானே சோறு போடுது. இப்படி ஒரு சூழலில் நீங்கள் பார்க்குற வேலையை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரீ டைமில், அதுவும் வீட்டில் இருந்தே ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணால் மட்டும் போதும், ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடிஞ்சால் எப்படிங்க இருக்கும்? அப்படி ஒரு செமையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக கூட இருக்கலாம். 18 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸ் கான்செப்ட் தான். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, புக் பண்ணுற டிக்கெட்லேருந்து, பண்ணுற டிரான்சாக்ஷன்லேருந்து, ஏன் லாக்டவுனில் பசங்க எங்கே படித்தாங்க, எஜுகேஷன் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் தானே. அப்புறம் பிஸ்னஸ் மட்டும் ஆன்லைனில் பண்ணக்கூடாது? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல பீக்கில் போயிட்டுருக்க ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தாங்க. அதுலேயும் நம்ம சூஸ் பண்ணுற ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்பிங் ஆப். ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு பார்ட் டைம் இன்கம் ஏர்ன் பண்ணலான்னா இதை நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம். எஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, வால்மார்ட், மிந்த்ரா மாதிரி நம்மளதும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். நம்ம ஊர் கம்பெனி, நம்ம ஊரில் ஆஃபீஸும் வச்சு கடையும் வச்சு நீங்கள் வாங்குகிற அதே பொருள், சக்தி மசாலாவா, கோல்